அப்படியே நம்ம எடப்பாடி ஐயா நம்ம வானதி அக்காவுக்கு லேஜா சப்போர்ட் பண்ணுதாவில்ல. என்ன சப்போர்ட் பண்ணுதாவுன்னா, நானும் இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன் ஆட்சிக்கு வந்தோன்னா கடனை தீர்த்துருவோம், வேலை வாய்ப்பை பெருக்கும் சொன்னா ஒன்னையும் காணும். ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கா, கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கிவிட்டாங்களா. என்னத்தை செய்ய ஒன்றும் பண்ண முடியலன்னு ஐயாவும் ஆதங்கத்தை லேசா எடுத்து அப்படியே பக்கத்தில் வச்சிருக்காரு. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கடனை படிப்படியாக குறைக்கப்படும், வருவாய் படிப்படியாக உயர்த்தப்படும் என்ற கருத்தை எல்லாம் தெரிவித்து இதற்காக நிதி மேலாண்மை குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவிலே நிபுணர்கள் எல்லாம் இடம்பெற செய்து நிதி மேலாண்மை சரி செய்யப்படும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் தேர்தல் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டார்கள். ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் நிபுணர்களும் இடம்பெற்றார்கள். ஆனால் அந்த நிபுணர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த 4 ஆண்டு காலத்தில் என்ன அறிக்கை அரசுக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள், நிதி மேலாண்மை சம்பந்தமாக அவருடைய அறிக்கையின்படி இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுகிறது, இதனால் கடன் குறைந்திருக்கின்றதா என்ற செய்தி எதுவும் இல்லை. அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டபோதும் அதற்கும் இதுவரை இந்த அரசிடம் எவ்வித பதிலும் வரவில்லை, எவ்வித வெள்ளை அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. ஆனால் இந்த நிதி மேலாண்மை குழு அமைத்த பிறகுதான் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார். இதுதான் இந்த குழு அமைக்கப்பட்ட இந்த அரசுடைய சாதனையாக பார்க்கப்படுகிறது.